மனநல மாத்திரைகள் அதாவது சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் மேல நமக்கு நிறையவே மித்ஸ் இருக்குங்க. ஸோ அதை இந்த வீடியோல பிரேக் பண்ணலாம். ஒரு பேஷண்ட்டா ஒரு கிளையண்டா ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்க போறோம் அப்படின்னாவே சுத்தி இருக்கிறவங்க பயப்படுத்துறது, நீங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு மாத்திரைகள் கொடுத்துருவாங்க, அந்த மாத்திரைகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வேலையும் செய்யாது, அதே போல அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாவே நம்ம மத்தியில இருக்கு. ஸோ அப்படி அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல பிரேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் வேலையே செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாதுங்க. சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ரிசர்ச் தான் நமக்கு மார்க்கெட்ல வருது. அதே போல அது வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாமே நம்ம பிரெயினுக்கு ரீச் பண்ணி அங்கே அதோட லெவல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குங்க. ஸோ அந்த டைம் எடுக்கிறதுனால நமக்கு சிம்டம்ஸ் ரிசால்வ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே ஒரேடியாக நமக்கு குறைஞ்சிடாது, படிப்படியாக தான் குறையிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த காமன் மித், மாத்திரைகள் எடுத்த உடனே எனக்கு சரியாகலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ மாத்திரைகளே வேலை செய்யறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா இருக்கு. ஸோ சில மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ரிசல்ட் கொடுக்கறத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காட்டிக் இல்னஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனச்சிதைவு போன்ற தன்மை கொண்ட நோய்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டி சைக்காட்டிக் மெடிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு 1 வீக்குள்ளேயே அதோட ரிசல்ட்டை கொடுத்து வயலண்ட் பிஹேவியரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொண்டு வரதை பார்க்க முடியும். ஆனால் டிப்ரெசிவ் டிசார்டருக்கு நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரைகள் பொறுமையாக தான் வேலை செய்யுங்க. அதாவது ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு மினிமம் அது எடுத்துக்கும். ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு தான் சிம்டம் ரிடக்ஷனை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த சிம்டம் ரிடக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் அந்த மெடிசன் செட் ஆகுதுன்னா அகெயின் அதை நம்ம கண்டினியூ பண்ண சொல்லிடும். இன் பிட்வீன் அவங்க மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் பொட்டென்ஷியல் கொண்டது அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிச்சோம்னா லைஃப் லாங் மாத்திரைகள் எடுக்கணுமா அப்படின்ற ஃபியரும் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஒன்ஸ் சிம்டமேட்டிக்காக ரெமிட் ஆயிட்டாங்க, ரெமிஷன் அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 6 months வரைக்கும் நம்ம எடுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்பிட்வீன் பீரியட்ல திரும்ப அந்த நோய் அறிகுறி வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா படிப்படியா மாத்திரைகளை கம்மி பண்ணி நம்மளே அதை நிறுத்துறதுக்கான ட்ரையலையும் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் மெடிகேஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. சிலருக்கு நம்ம மெடிசின்ஸை விடும்போது ரிலாப்ஸ் ஆகிறத பார்க்க முடியும், அதாவது திரும்ப நோய் அறிகுறிகள் வரதை பார்க்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணும்போது மாத்திரைகள் எடுக்கிறது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு ஃபீல் பண்ணி அந்த மாதிரி டைம்ல மட்டும்தாங்க நம்ம லாங் டேர்முக்கு மெடிசன் சஜஸ்ட் பண்ணுமே தவிர எல்லா டிசீசஸ்க்கும் எல்லா பர்சன்ஸ்க்குமே நம்ம லைஃப் லாங் மெடிகேஷன் சஜஸ்ட் பண்ண மாட்டோம்.